ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆலன் த டெவலப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் இன்டர்ன்ஷிப்பில் நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, HTML இருக்க டேபிள் அப்படின்ற டேக், அதாவது HTML யூஸ் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டை எப்படி கொண்டு வரது, நம்ம பேஜில் வந்து நம்மளோட வெப் பேஜில் எப்படி ஒரு டேபிள் வந்து ஃபார்மேட் வந்து பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, வாங்க வந்து இப்போ நம்ம ஒரு டேபிள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டேபிள் அப்படின்ற ஒரு டேக் கொடுத்துறோம். ஸோ இந்த டேபிள் அப்படின்ற டேக் கொடுத்தா தான் இது ஒரு டேபிளுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே நம்ம ஒன்று ஒரு ரோவாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். டேபிள் ரோ டிஆர் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த டேபிள் ரோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவாக கொடுக்க போகிறேன். எப்போவுமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு ரோ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டராக தான் இருக்கும். ஸோ டேபிள் ஹெட்டர் டிஹெச் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் எஸ்ஐ டாட் NO சீரியல் நம்பர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா, டாட் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ சீரியல் நம்பர் அப்படின்றது நமக்கு இங்கே கிடச்சிது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஹெட்டர் நேம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அடுத்து நேம் வந்து டைப் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நேம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஹெட்டர் இமெயில் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகே, இமெயில் அப்படின்னு. ஸோ இது மாதிரி நமக்கு 3 வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் 3 காலம் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது டேட்டாவாக தான் கொடுப்பேன், அது காலம் வைஸ் நமக்கு போயிடும். ஸோ ஒரு இது முடிஞ்சா அடுத்த ரோ டேபிள் ரோ. அந்த டேபிள் ரோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டேட்டா ஃபஸ்ட்டு இது வந்து தான் எப்போவுமே ஹெட்டிங்காக இருக்கும். ஹெட்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போல்டாக இருக்கும் டெக்ஸ்ட் எல்லாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேபிள் டேட்டா அப்படின்றத கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் வந்து 1 அப்படின்றது கொடுத்துட்றேன். டேபிள் டேட்டா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆலன் அப்படின்றத கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டேட்டா ஆலன் @gmail.com அப்படின்றத கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி நமக்கு டேட்டா சீரியல் நம்பரில் ஒரு டேட்டா வந்துடும், நேமில் ஆலன் வந்துருச்சு, இமெயிலில் ஆலன் @gmail.com அப்படின்றது வந்துடுது. ஸோ இதே மாதிரி நமக்கு எத்தனை ரோ வேணுமோ நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டாம். டேபிள் ரோ, இதுக்கான ஒரு ஷார்ட்கட் மட்டும் சொல்கிறேன். டேபிள் ரோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டேட்டா வேணும், அதுவும் எத்தனை வேணும்னா *3 வேணும் அப்படின்றது கொடுத்தோன்னா நமக்கு அழகாக அதுவே ஃபார்மேட் வந்து போட்டு கொடுத்துரும். இப்போ வந்து சீரியல் நம்பர் வந்து 2, 3வது வந்து பார்த்திங்கன்னா பில்லா அப்படின்றத போடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில்லா @gmail.com அப்படின்றத போகிறேன். எனக்கு அடுத்த டேட்டா வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோ, அதுக்குள்ளே டேபிள் டேட்டா *3 வேணும், சீரியல் நம்பர் வந்து 3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியூ, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியூ @gmail.com அப்படின்றத போடுறேன். எனக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ டேபிள் அப்படின்றது டேபிளுக்கான ஃபார்மேட் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ HTML பொறுத்த வரைக்கும் டேபிளுக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுக்கான ஃபுல் டேபிள் வியூ வேணும் அப்படின்னா பார்டர்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி CSS யூஸ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக சின்னதாக ஒரு CSS மட்டும் நான் எழுதுகிறேன். இது என்ன அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் சொல்கிறேன். சும்மா இப்போ ஸ்டைல் அப்படின்றது கொடுத்துட்டு டேபிளுக்கு டேபிள் ஹெட்டருக்கு டேபிள் டேட்டாக்கு அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு பார்டர் அப்படின்றத ஒன்று கொடுக்குறேன். 2px சாலிட் பிளாக். அதுக்கப்புறம் இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். எனக்கு அழகாக டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் டேபிள் அப்படின்றது. தேங்க்யூ.